சசிகலா எடுத்திருக்கின்ற அரசியலிலேயே சசிகலா செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அம்மாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தார். சின்னம்மா என்று அழைக்கப்பட்டார். நான் அவரை 10 ஆண்டுகள் அறிந்திருக்கிறேன், அவரோடு பேசியிருக்கிறேன். தகுதியான பெண்மணி தான். ஆனால் இப்பொழுது நீங்கள் கட்சி ஆரம்பித்தது திமுகவை தோற்கடிப்பதற்காக அல்ல, எடப்பாடியை தோற்கடிப்பதற்காக என்று சொன்னால், நீங்கள் உருவாக்கி வளர்த்த ஒரு 30 ஆண்டுகள் கூடவே இருந்து வளர்த்த ஒரு கட்சியை எடப்பாடியிடம் கொடுத்தீர்கள். எடப்பாடி உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் தனி அரசியலாக இருக்கட்டும். இது உங்களுக்குள் நடக்கின்ற அரசியல். ஆனால் நாட்டினுடைய பொதுமக்களுக்கான அரசியல், பெருவாரியான மக்கள் 8 கோடி மக்களுக்கான அரசியல் என்பது திமுக என்கின்ற ஒரு கொடிய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்பது. அப்படி வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறபோது எடப்பாடியினுடைய ஓட்டை நான் 5000 பிரித்தால் எடப்பாடிக்கு புத்தி கற்பிப்பேன் என்பது உங்களுடைய கொள்கையாக ஆனால், எதிரியை விட்டுவிட்டு கடைசியிலே உடன் பிறந்தானோடு நீங்கள் சண்டை போட்டு ஆகப் போவது என்ன? உங்களுடைய சிந்தனை தாழ்ந்து விட்டது என்று நான் சொல்கிறேன். நீங்களும் சேருங்கள். இப்பொழுது இந்த கூட்டணி அமைப்புக்குள் வாருங்கள். திமுகவை முதலில் ஒழிக்கலாம், பிறகு நீங்கள் இதற்குள் வர வேண்டாம். உங்களுடைய பழைய சண்டையை தேர்தல் முடிந்த பிறகு போடலாம். நான் தானே உருவாக்கினேன், என்னை அவமானப்படுத்தி விட்டார், எனக்குரிய இடத்தை மறுத்து விட்டார் என்பதை சொல்வதற்குரிய களம் இது இல்லை. ஒரு கொடிய அசுரனை அழிக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் எதிர்த்து போராடுகின்ற மனிதனுடைய ஆயுதத்தை வலிமை இழக்கச் செய்கிறீர்கள்.